ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடே அழியாது யான் துய கல்வாரியின் அன்பை கண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுட்டால் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுட்டால் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் நீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை தியானத்துல நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். உமது திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நிறைவாக்கி ஆசீர்வதியும் உம் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையிலே 4வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்த பாடலை நாம் பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத
உலகமுன் தோன்றி ஒழியாது. தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்து வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேறு ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேறு ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். நம்மை தாழ்த்தி அவர் திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். குறிப்பாக இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி உம் திரு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்து மனிதகுமாரனாய் எங்களிடையே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். நீர் தந்திருக்கிற இந்த தியான வேளையில உமது மகனாக மகளாக ஏற்று வழி நடத்தும் ஆண்டவர் உமது கரத்தினால ஏந்தும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளுக்கான இந்த தியானத்திற்கான திருமறை பாடம் அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 26 முடிய. புலம்பல் 3 வசனங்கள் 19 தொடங்கி 26 முடிய.
எடுத்தவர்கள் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 26 முடிய. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஜெபிப்போம். விந்தை கீரிஸ்தே சுராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், திரு வார்த்தைகளை வெளிப்பாட்டும். நீர் எங்களை வழிநடத்தும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நமது தியானத்திற்கான தலைப்பு, ஆண்டவரே என் பங்கு. The Lord is my portion. நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு பார்ட்னர்ஷிப், பங்காளித்துவம், கூட்டாளித்தன்மை என்று பல இடங்களிலே, பல நிலைகளிலே உலகம் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற இக்கால சூழலிலே நாம் ஆண்டவர் என் பங்காக இருக்கிறார், அவரோடு நான் இணைந்து கொண்டு வாழும் பொழுது, அவரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள, அனுபவித்து வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் இந்த பகுதியில சிந்திக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல். அவர் ஆண்டவரை நோக்கி மிகுந்த வேதனையோடு புலம்புகிற இந்த பகுதியில 3ஆம் அதிகாரம் முழுமையிலும், அந்த முதல் பகுதி அனைத்தும் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய, ஆண்டவர் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் தருகிற அந்த வேதனையான காரியங்களை நினைத்து அவர் புலம்புகிறார். அந்த கஷ்டங்களை நினைத்து அவர் புலம்பி இங்கே இந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறார். எட்டியும் பிச்சியும் ஆகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நான் இப்படிலாம் வேதனைப்படுறேன் ஆண்டவரே, என்னுடைய நிந்தையை, என் வேதனையை, என் கசப்பான அனுபவங்களை நீர் நினைத்தருளும் என்று தொடங்குகிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. ஆனாலும் அப்படிப்பட்ட வேதனை, நிந்தனை, கசப்புகள் நிறைந்த கடினமான சூழல்கள், இவற்றினூடாக கடவுளை நோக்கும் பொழுது அவர் நிறைவை தருகிறார் என்பதைத்தான் அங்கே தெளிவுபடுத்தி எரேமியா எழுதி கொண்டு செல்லுகிறார். அந்த 22ஆம் வசனத்துல, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்படி கசந்து போன வாழ்க்கையிலே, கடினமான சூழல்களிலே, வேதனையான நேரத்திலே, கண்ணீரின் பாதையிலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று அவர் எழுதுகிறதை நாம் சிந்திக்கலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கடினமான, கசந்த, வேதனையான சூழல்களிலே ஆண்டவரை நம்ப வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அவற்றையெல்லாம் அவர் நீக்கி நீங்களாக்கி நமக்கு நிறைவை தருகிறார். கசந்த வாழ்வை இனிமையாக மாற்றுகிறதா இங்க சொல்லுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் சிந்தித்து பார்ப்போம். அவை காலைதோறும் புதிதாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அந்த 23ஆம் வசனத்தில், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவருடைய உண்மை என்றைக்கும் நிலையானது, அது மாறக்கூடியதல்ல. மனிதருடைய நிலைமை,
மனிதனுடைய உண்மைத்தன்மை மாறும் மறையும். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய உண்மையின் நிரந்தரமானது, நிலைவரமானது, தொடர்ந்து நம்மை காத்து கொள்ளுவது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அடுத்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் என் பங்காயிருக்கிறார். The Lord is my portion. எனவே நான் அதை எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அந்த கசந்த அனுபவங்களை, வேதனையுற்ற நேரங்களை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவித்து அவரை நம்பி இருப்பேன். அவருடைய கிருபை என்னை தொடரும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய உண்மை நிச்சயம் என் வாழ்விலே தொடர்ந்து நிலைவரமாய் மாறி போகும் என்று என் ஆத்துமா சொல்லும். காரணம், கர்த்தர் என் பங்காக இருக்கிறார். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரின் பங்காய் இருப்பதனால நான் அவரிடத்துல நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அங்கே எரேமியா தீர்க்கர் எழுதுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவருடைய மீட்புக்கு, அவர் தருகிற வாழ்வுக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. யோபு அவருக்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை பற்றி கொண்டார், கர்த்தரை நம்பினார். அவருடைய ஆசீர்வாதம் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனியாக ஆசீர்வாதமாய் மாறிப்போனது. எனவே நாம் சிந்தித்து நம்மை ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அதுதான் அந்த புலம்பல்லே சொல்லிட்டே வர்றாரு. 40ஆம் வசனத்துல 3:40, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஏன் இந்த கசந்த வாழ்க்கை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர் என்று சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஏனென்றால் கர்த்தர் நம் பங்காயிருக்கிறார். பங்காயிருக்கிற கர்த்தரை நோக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். 41 முடிக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல நம் கரங்களை மாத்திரம் கூப்பி ஜெபிப்பது அல்ல, மாறாக நம் இருதயத்தை ஊற்றி அவரிடத்துல திரும்பும் பொழுது அவர் நம் பங்கா இருந்து நம்முடைய வேதனையை நீக்கி போட்டு நம்முடைய கடினமான எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அதையெல்லாம் களிப்பாக நமக்கு தருவார், நிறைவாக தந்து. இப்படி நமக்கு கற்றுத்தர போதிக்க வந்த மிஷனரிகள் அநேகர் உண்டு. அப்படி வந்தவர் தான் பர்த்தலமேயு சீகன் பால்க் என்கிற ஒரு போதகர். அவர் தமிழகத்துல தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தார். ஜெர்மன் பிறந்த 1682 பிறந்த அந்த சீகன் பால்க் ஆயர் 222 நாட்கள் கப்பல் பயணம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதை கடந்து 1706ஆம் ஆண்டிலே தரங்கம்பாடி வந்து சேர்ந்தார். அவர் அந்த பொழுது அங்கிருந்த கவர்னர் ஹேசியஸ் என்பவர், இவர் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து விடுவார். சீகன் பால்க் 1000, ப்ளூச்சோ 1000 இருவர் வருகிறார்கள். அவர்கள் நமக்கு எதிராக கிளர்ச்சி புரட்சி செய்து விடுவார் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள கூட மனம் இல்லாம சுடுமணலிலே 24 மணி நேரம் நிற்க வைத்து அதன் பிறகு ஏனோ தானோ என்று அனுமதி கொடுத்து உள்ளே தரங்கை மண்ணிலே கால் பதித்தார்கள். கால் பதித்து சீகன் பால்க் ஆயர் பலவிதமான பாடுகளை சகித்திருக்கிறார். அவர் மக்கள் மத்தியிலே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் காரியங்களை, கல்வியை கற்றுக் கொடுக்க 2 ஆண்டுகளிலே தமிழை முதலாவது கற்றிருக்கிறார். அவர் நம் தமிழ் மொழியை கற்று முடித்த பிறகு மக்களுக்கான கல்வி அறிவை வெளிப்படுத்த, கல்வி அறிவை கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி அதன் ஊடாக ஆண்டவர் இயேசுவின் அன்பை அறிவித்து மக்கள் ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை தாங்க முடியாத அந்த கவர்னர் ஏசியஸ் சீகன் பால்க் ஆயர் அவரை சீகன் பால்க் ஆயரை கைது செய்து இழுத்து சென்று, ரொம்ப அதை கடினமாக சொல்லுகிறார்கள், சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.
இருண்ட ஒரு அறையில, வெப்பமான அறையில அடைத்திருக்கிறார்கள். அடைத்து வைத்து ரொம்ப கஷ்டத்தோடு கூட அந்த சிறையில இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் விடுதலையாக்கி வெளியே வந்து மீண்டும் தன் பணியை தொடர்ந்திருக்கிறார். தமிழை கற்றுத் தேர்ந்தவராக, தமிழை கற்றுக் கொடுத்தவராக, நம் தாய்மொழியாம் தமிழிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அவர் 1713 தொடங்கி 1715 கடும் உழைப்பிற்கு பிறகு நமது தமிழ் மொழியிலே புதிய ஏற்பாட்டை அவர் எழுதி முடித்து அச்சடித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, அங்கே அச்சுக்கூடம் அமைத்திருக்கிறார், காகித பட்டறையை அமைத்திருக்கிறார். நாம் யோசித்து பார்க்கலாம். இது பொறையாருக்கு அடுத்த கடுதாசி பட்டறை என்கிற கிராமத்துல காகித பட்டறையை 1715 சீகன் பால்க ஆயர் அமைத்திருக்கிறார். பெண்களுக்கான கல்வி நிலையம் அமைத்திருக்கிறார். பெண்களுக்கான பயிற்சி பள்ளி, தையற் பயிற்சி பள்ளி, விடுதிகள், எளிய மக்களுக்கான சேவை என்று சொல்லி பல நிலைகளிலே பல தொண்டுகளை அங்கே செய்திருக்கிறார். மிக குறிப்பாக புராட்டஸ்டன்ட் ஆலயம் என்று சொல்லக்கூடிய த நியூ ஜெருசலேம் சர்ச், புதிய எருசலேம் ஆலயத்தை சீகன் பால்க ஆயர் அவர்கள் 1718 முதலில் தரங்கம்பாடியிலே கட்டியிருக்கிறார். அந்த ஆலயம் இன்றும் இருக்கிறது. அவர் அமைத்த அச்சுக்கூடம் இன்றும் இருக்கிறது. அவர் ஏற்படுத்தின அந்த கல்வி நிலையங்கள் இன்றைக்கும் அநேகருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் பல நிலைகளிலே பணி செய்து பர்தலமேயு சீகன் பால்க ஆயர் அவர்கள் 1719 இறை அழைப்பை ஏற்றிருக்கிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. ஜெர்மன் தேசத்திலே பிறந்த சீகன் பால்க ஆயர் இங்கே இந்திய தேசம், தமிழகம், தரங்கம்பாடி, இங்கே வந்து அவர் செய்த பணிகள் அது மிக பெரிது. அதற்கு காரணம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, அவர் ஜெபித்து அவர் செய்த பணிகள் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக நிற்கிறது. ஏனென்றால் கர்த்தர் என் பங்கு என்று அவர்கள் எல்லாம் புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்காக ஆண்டவரின் பங்காளிகளாக இத்திருப்பணியை சிரமேற்கொண்டு செய்தவர்கள். நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். இந்த லெந்து நாட்களிலே, ஆண்டவரே நீர் என் பங்கு, உமக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன். ஆண்டவருடைய இந்த ஊழிய பாதையிலே என்னையும் தாழ்த்துவேன். என் கரங்களை மாத்திரமல்ல, என் இருதயத்தையும் ஆண்டவர் திரு சமூகத்திலே ஊற்றி வேண்டுவேன் என்று எரேமியா சொல்லுவதை போல நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனவே நாம் சிந்திக்கலாம். இந்த வேளையில நம்மை தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவார்த்தைகளை நிறைவாக்குகிறார். ஆம். இப்போதும் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் புத்தெழுச்சி பாடல்கள்ல 83வது பாடல், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து
கதரும் போல் தேவனே எந்த நாத்துமாவும் மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதேன், நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதேன், நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிறவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்கள் தாயும் தகப்பனும் ஆனவரே, எங்கள் பங்கான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எரேமியா தீர்க்கர் சொல்லுவதை போல, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது தூய கிருபை, உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பாதம் பணிந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தாம் இதை அனுபவித்த சீகன் பால்காயர் தரங்கம்பாடியில எங்களை தேடி வந்து உமது நற்செய்தியை அறிவித்து எளிய மக்களுக்கான அநேக சமூக பணிகளை செய்து ரட்சிப்பை அறிவித்த அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மீது வைத்து அவர்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத ஒன்று. நீரே எங்கள் பங்காளீர் என்று அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு
உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்திட அருள்தார். கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் கூட பாரத்தோடும் சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அவர்கள் வாழும் இல்லத்திலும் இருக்கிற குறைவை எல்லாம் நீக்கி போடும், நிறைவை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் ஜெயமாய் மாற்றட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை மக்கள் மத்தியிலே நிறைவாய் நீர் வெளிப்படுத்தி ஆசீர்வதி. கரங்களை தாழ்த்துகிறோம். குறைவெல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். எங்களை வெறுமையாக்கி தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் பாதம் பணிந்து விட்டு வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.